அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே நேற்றைய வகுப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே எத்தகைய வழிபாடுகளை செய்தார்கள், எவற்றை விலக்கினார்கள், எவற்றை அனுமதித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிற்காக புறப்பட்டு நமிரா என்ற இடத்திலே தங்கியிருக்கிறார்கள். அங்கிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உச்சி சாய்ந்ததும் அவர்களுக்குண்டான ஒட்டகமான கஸ்வாவை தயார் செய்ய சொல்கிறார்கள். அவர்களுக்காக அந்த ஒட்டகம் தயார் செய்யப்படுகிறது. அதிலே ஏறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவினுடைய மைய பகுதிக்கு, பத்னுல் வாதி என்று சொல்லக்கூடிய அரஃபாவினுடைய மைய பகுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அங்கே ஒட்டகத்திலேயே அமர்ந்தவாறு மக்களுக்கு ஒரு மகத்தான உரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே குறிப்பிடத்தக்க பல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதிலே முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களை மக்களுக்கு தெளிவாக போதிக்கிறார்கள். அதற்கு பிறகு ஷிர்க்கினுடைய எச்சரிக்கையையும், அதே போன்று நூதனமான பழக்க வழக்கங்கள் பித்அத்களை பற்றிய எச்சரிக்கையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போன்று வேதங்கள் எல்லாவற்றும் ஒன்று சேர்த்து ஹராமாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அறியாமை காலத்தில் இருந்த மூட பழக்க வழக்கங்களை முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ளுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு போதிக்கிறார்கள். அதே போன்று வட்டியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய சமூகத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்திலே நன்றாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி வசியத் செய்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் மக்களிடத்தில் சொல்லி, நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய கடமை நிறைவேற்றப்பட்டு விட்டது, நான் அதனை பூர்த்தி செய்து விட்டேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் தெளிவாக இந்த மார்க்கத்தை தான் சேர்த்து விட்டேன் என்ற விஷயத்தை அங்கே விளக்குகிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரசங்கத்தை முடித்ததற்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கட்டளை இடுகிறார்கள். அங்கே அதான் சொல்லப்படுகிறது, பாங்கு சொல்லப்படுகிறது. அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். அதாவது பாங்கு சொல்லப்பட்டு முதலிலே லுஹர் தொழுகைக்கான இகாமத் சொல்லப்படுகிறது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அசருக்குண்டான இகாமத் சொல்லப்படுகிறது. அசர் தொழுகையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி அங்கே நிறைவேற்றுகிறார்கள். அதே போன்று இந்த இரண்டு தொழுகைகளையும் ஜம்ஆக சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிறைவேற்றுகிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைகளிலே க்ராஅத்தை என்ன செய்யவில்லை, சத்தமிட்டு ஓதக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிய அரஃபா தினமானது வெள்ளிக்கிழமையாக இருந்தது. எனவே அந்த தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ தொழுகையை அங்கே நிறைவேற்றவில்லை. லுஹர் தொழுகையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவிலே தொழ வைக்கக்கூடிய நேரத்திலே அதிலே அந்த இடத்தில் மக்காவாசிகளும் என்ன செய்கிறார்கள், அந்த ஜம்மு கசரிலேயே அந்த தொழுகையை தொழுகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவாசிகளுக்கு
நீங்கள் அந்த தொழுகைகளை முழுமையாக பூர்த்தி செய்யும்படியோ அல்லது நீங்கள் ஜம்மு செய்ய வேண்டாம் என்றோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, எந்த கட்டளையையும் அவர்களுக்கு பிறப்பிக்கவில்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இத்தகைய முறையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்ததற்கு பிறகு ஒட்டகத்திலே ஏறி அரஃபாவினுடைய இன்னொரு பகுதிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அதாவது அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபா தினத்திலே நோன்பு நோற்றிருக்கிறார்களா என்ற சந்தேகம் மக்களுக்கு வருகிறது. அப்போது மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சொம்பிலே என்ன செய்கிறார்கள், பாலை கொடுத்து அனுப்புகிறார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலேயே என்ன செய்கிறார்கள், குடிக்கிறார்கள். அந்த குடிப்பதை என்ன செய்கிறார்கள், மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அப்போ அங்கே அரஃபா தினத்திலே ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய ஹாஜிகள் அரஃபா தினத்திலே நோன்பு பிடிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உணர்த்துகிறார்கள். அவருடைய செயல்பாடு அங்கே தெளிவாக தெரிகிறது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையடியா வாரத்தில் சென்று கற்கள் நிறைந்த ஒரு பகுதியிலே ஒட்டகத்தின் மீது அமர்ந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கைகளையும் ஏந்தி பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். எதுவரைக்கும் என்று சொன்னால் சூரியன் மறைகின்ற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ நீண்டு கொண்டு இருந்தது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை முடித்ததற்கு பிறகு மக்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க, நீங்கள் அரஃபாவில் இருந்து எழும்படி கட்டளை இடுகிறார்கள். பின்னர் தாங்கள் தங்கியிருந்த இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுறாங்க. நான் இங்கே தான் தங்கியிருந்தேன். அதே போன்று இந்த அரஃபாவினுடைய எல்லா இடங்களும் மக்கள் தங்கக்கூடிய இடமாக இருக்கிறது என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உணர்த்துகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை அதிகமாக செய்கிறார்கள். அந்த துஆவிலே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக என்ன செய்கிறார்கள், அந்த இடத்திலே துஆவிலே இணைத்து செய்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலே சூரியன் மறைந்து மஞ்சள் நிறம் முழுவதுமாக நீங்கியதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒட்டகத்திலே உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தனக்கு பின்னால் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து என்ன செய்கிறாங்க, அமைதியாக அரஃபாவில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுகிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை அவர்களே தங்களுடைய கையிலே பிடித்து இறுக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். நீங்கள் என்ன செய்யாதீங்க, அங்கிருந்து அவசரமாக செல்லாதீர்கள், அவசரப்பட்டு போகாதீங்க, மெதுவாக நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் அவசரப்படுவதிலே எந்த நன்மையும் உங்களுக்கு ஏற்பட போவதில்லை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அறிவுரை செய்கிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறுகலான வழியின் மூலமாக அரஃபாவிலே இருந்து வெளியேறுகிறார்கள். அந்த குறுகலான வழியிலே செல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, மெதுவாக பயணிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு விரிவான பகுதிகள் வரக்கூடிய நேரத்திலே சற்று விரைவாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே இருந்து வெளியேறி முஸ்தலிஃபாவை நோக்கி செல்லக்கூடிய அந்த வழிகளிலெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பியாவை தொடர்ந்து முழங்கிக் கொண்டே செல்கிறார்கள். இடையிலே ஒரு வழியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறுநீர் கழிப்பதற்குண்டான தேவை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் தல்பியாவை நிறுத்திவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சிறுநீர் கழிக்கிறார்கள். அந்த சிறுநீரை கழித்ததற்கு பிறகு உடனடியாக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடறாங்க, அங்கே இருந்து புறப்பட்டு விடுகிறார்கள். புறப்பட்டு நேர முஸ்தலிஃபாவை அடைந்ததும் அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக உது செய்து கொள்கிறார்கள். உது செய்ததற்கு பிறகு ஒட்டகங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க வைப்பதற்கு முன்னால்
மக்ரிபு தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றுகிறார்கள். அதற்கு பிறகு மக்ரிபு தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு சிறிது இடைவெளியில் சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய பொருட்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள், இறக்கி வைக்கிறார்கள், ஒட்டகத்தை படுக்க வைக்கிறார்கள். அதற்கு பிறகு இஷா தொழுகைக்கான இகாமத் சொல்லப்படுகிறது. பாங்கு ஒன்றாக சொல்லி 2 இகாமத்துகள் சொல்லப்பட்டு 2 தொழுகைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மு கஸராக என்ன செய்கிறாங்க, அங்கே தொழுகிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே எந்த இபாதத்துகளிலும் ஈடுபடாதவர்களாக அவர்கள் முஸ்தலிஃபாவிலே அந்த இரவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்தை கொண்டு கழிக்கிறார்கள். அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்திலே முஸ்தலிஃபாவினுடைய எல்லா பகுதியும் தங்குமிடமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரன் மறைந்ததும் ஃபஜ்ர் உதயமாகுவதற்கு முன்னால் அங்கே இருந்த சில அவர்களுடைய குடும்பத்தார்கள், சில பலகீனர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிற்கு செல்வதற்கு, அதாவது ஃபஜ்ருக்கு முன்னால் மினாவிற்கு செல்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் மினாவுக்கு போய் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் கல்லெறிந்து விடாதீர்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரையை சொல்லி என்ன செய்கிறாங்க, அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அதற்கு பிறகு ஃபஜ்ர் உதயமானதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொல்வதற்காக பணிக்கிறார்கள். அதான் பாங்கு சொல்லப்படுகிறது. அங்கே ஃபஜ்ர் தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்தலிஃபாவிலே சூரியன் உதயமாகும் வரை என்ன செய்கிறார்கள், துஆக்களிலே ஈடுபடுகிறார்கள், தக்பீர் முழங்குகிறார்கள், தல்பியா சொல்லுகிறார்கள், திக்ர்களிலே தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவிலே என்ன செய்கிறார்கள், ஃபஜ்ருக்கு பிறகு தங்களுடைய செயல்பாடை அமைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தம்முடன் ஒட்டகத்திலே ஏற்றிக்கொண்டு சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னால் என்ன செய்கிறாங்க, முஸ்தலிஃபாவிலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு மினாவுக்கு கல்லெறிவதற்காக செல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்ராவிலே கல்லெறிவதற்காக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கற்களை புறக்குவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை தங்களுடைய கையிலே வைத்து என்ன செய்கிறார்கள், உடைக்கிறார்கள். உடைத்து சிறு சிறு கற்களாக அவர்களிடத்திலே கொடுத்து, இந்த அளவில் நீங்கள் என்ன செய்யுங்க, கல்லெறியுங்கள், இந்த அளவில் கல் போதுமானது என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மார்க்கத்தில் என்ன செய்யாதீங்க, வரம்பு மீறாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கையும் செய்கிறார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு முக்கியமான செயலாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்னுல் முஹஸ்ஸிரை அடைந்தவுடன் வேகத்தை என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாங்க. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்ரத்துல் குப்ரா இருக்கின்ற அந்த பாதையை நோக்கி என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ் தல்பியா கூறியவாறு என்ன செய்கிறார்கள், மினாவை வந்து அடைகிறார்கள். அங்கே வந்து அடைந்ததும் ஜம்ரத்துல் குப்ராவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லெறிய ஆரம்பிக்கிறார்கள். கல்லெறியும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் இருந்தவாறு தான் என்ன செய்கிறாங்க, கல்லெறியக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலது புறத்தில் கஅபாவும் இடதுபுறத்திலே மினாவும் இருந்திருக்கிறது. அந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜம்ரத்துல் குப்ராவிலே 7 கற்களை எரிகிறார்கள். ஒவ்வொரு கல்லை எரியும் போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜம்ராவிலே கல்லெறிந்து விட்டு அங்கிருந்து மினாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு வருகிறார்கள். வந்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்பானியினுடைய சிறப்பையும் குர்பானி எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு விளக்குகிறார்கள்.
அதே போன்று மக்காவினுடைய சிறப்பு, அதை எவ்வாறு கண்ணியப்படுத்துவது என்பன போன்ற செய்திகளையும் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். அதே போன்று ஹஜ்ஜினுடைய கிரியைகள் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் எவற்றையெல்லாம் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு அழகான விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கின்ற சஹாபாக்களுக்கு என்ன செய்கிறாங்க, விவரிக்கிறார்கள். இதை முடித்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து குர்பானி பிராணிகளை அறுக்கக்கூடிய இடத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அங்கே 100 ஒட்டகங்கள் அறுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தது. அதிலே 63 ஒட்டகங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கைகளாலேயே என்ன செய்கிறார்கள், அறுக்கிறார்கள். அதற்கு பிறகு மீதமுள்ள ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அறுக்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பை ஒப்படைத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். இதில் இருக்கக்கூடிய இந்த குர்பானி கரியை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏழைகளுக்கு பகிர்ந்து அளித்து விடுங்கள். அதிலே கசாப் செய்யக்கூடியவர், அதை அறுத்து வெட்டி பங்கிடக்கூடிய நபருக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, கூலியாக எதையும் கொடுக்காதீர்கள் என்ற ஒரு விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முடியை மழித்துக் கொள்வதற்காக முடிவளிப்பவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். அவர் முதலிலே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்தினுடைய முடியை என்ன செய்கிறார், முழுவதுமாக மழிக்கிறார். அதற்கு பிறகு இடது பக்கத்தினுடைய முடியை முழுவதுமாக மழித்தெடுக்கிறார். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முடியை மழித்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் முடியை மழித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு 3 முறையும், யாரெல்லாம் முடியை குறைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு 1 முறையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். அதாவது மினாவை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள அனைத்து இடங்களும் மக்கள் குர்பானி பிராணியை அறுப்பதற்குரிய இடமாக அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான் என்பதை அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன்னால் என்ன செய்கிறாங்க, வாகனத்திலே அதாவது ஒட்டகத்திலே ஏறி மக்காவுக்கு புறப்பட்டு செல்லுகிறார்கள். அங்கு சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபுல் இஃபாதாவை என்ன செய்கிறாங்க, நிறைவேற்றுகிறார்கள். இது தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தவாஃபையும் அங்கே என்ன செய்யலை, நிறைவேற்றக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தவாஃபிலும், அதாவது தவாஃபுல் இஃபாதாவிலும், அதே போன்று தவாஃபுல் விதா கடைசியாக செய்யக்கூடிய அந்த தவாஃபுல் இஃபாதாவிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொங்கோட்டம் ஓடவில்லை, அதாவது ரமல் செய்யவில்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் கிணறை நோக்கி செல்கிறார்கள். அங்கே மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, நீரை இறைத்து குடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாளியை எடுத்து அதிலே ஜம்சம் நீரை அள்ளி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருகுகிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் என்ன செய்கிறாங்க, மினாவுக்கு திரும்பி வந்து விடுகிறார்கள். அங்கே என்ன செய்கிறாங்க, இரவை கழிக்கிறார்கள். மக்காவுக்கு சென்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் தான் என்ன செய்தார்கள், லுஹர் தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், அல்லை மக்காவிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லுஹர் தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகிறார்கள். இப்படி 2 செய்திகள் வந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். மறுநாள் 11வது தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கல்லெறிவதற்காக ஜம்ராவிற்கு செல்லுகிறார்கள். அதிலே முதலிலே ஜம்ரத்துல் ஊலாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, கல்லெறிகிறார்கள். 7 கற்களை எறிகிறார்கள். ஒவ்வொரு கற்களை எரியக்கூடிய நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, கல்லெறிகிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நகர்ந்து சென்று என்ன செய்கிறாங்க, நீண்ட நேரம் பிரார்த்தனையிலே ஈடுபடுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு பக்ரா சூராவை ஓதி முடிக்கின்ற நேரம் எவ்வளவு ஆகுமோ அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அடுத்ததாக என்ன செய்கிறாங்க, ஜம்ரத்துல் உஸ்தாக்கு போகிறாங்க. அதாவது நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜம்ராவிற்கு போகிறார்கள். அங்கே சென்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, 7 கற்களை பொடி கற்களை எறிகிறார்கள்.
ஒவ்வொரு கற்களை எரியும் போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, எரிகிறார்கள். அதற்கு பிறகு சிறிது நவன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் என்ன செய்கிறாங்க, துஆவிலே ஈடுபடுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க, ஜம்ரத்துல் குப்ராவிற்கு செல்கிறார்கள். அங்கே சென்று என்ன செய்கிறாங்க, 7 கற்களை எரிகிறார்கள். அப்பொழுதும் ஒவ்வொரு கல்லை எரியும் பொழுதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த ஜம்ரத்துல் குப்ராவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 கற்களை எரிந்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிடறாங்க, அங்கிருந்து அப்படியே திரும்பி என்ன செஞ்சாங்க, மினாவிற்கு வந்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு என்ன செய்கிறாங்க, 3 நாட்கள் இவ்வாறே என்ன செய்கிறாங்க, இபாதத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுது விட்டு என்ன செய்கிறாங்க, ஜம்ராவிற்கு கல்லெறிய சென்றார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஜம்ராவிற்கு கல்லெல்லாம் எரிந்து விட்டு வந்து தான் என்ன செய்கிறாங்க, லுஹர் தொழுதார்கள் என்ற அந்த அறிவிப்பும் இருக்கிறது. இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஐயாமு தஷ்ரீக்கினுடைய நாட்களிலே விரைவாக 12வது தினத்திலேயே அங்கிருந்து கிளம்பி வந்து விடாமல் 13 நாட்களும் என்ன செய்கிறார்கள், அங்கே இருக்கிறார்கள். அதாவது 13வது நாள் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலே தங்கியிருந்து இபாதத்துகளை செய்கிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது நாள் துஹருக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அங்கிருந்து புறப்பட்டு மக்காவிற்கு வருகிறார்கள். மக்காவிற்கு வரக்கூடிய வழியில் ஒரு இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகை, அஸர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை ஆகிய எல்லா தொழுகைகளையும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடறாங்க, நிறைவேற்றி விட்டு அந்த இடத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று என்ன செய்கிறாங்க, தூங்கி எழுந்து பிறகு என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிறார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை அடையக்கூடிய நேரத்தில் சஹர் நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபுல் விதாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபுல் விதாவில் இருந்து விலக்களிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்திலே அவர்கள் என்ன செய்கிறாங்க, மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் இருந்ததால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு விலக்களிக்கிறார்கள். அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்குண்டான ஏற்பாட்டை செய்கிறார்கள், அவர்களுடைய மனம் குளிரும் விதத்தில். ஏனென்று சொன்னால் அன்னை ஆயிஷா அவர்கள் ஹஜ் செய்யாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஏனென்று சொன்னால் அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த ஹஜ் தினத்திற்கு முன்னால், அரஃபாவிற்கு முன்னாலே அவர்களுக்கு என்னாகிவிட்டது, மாதவிடாய் ஏற்பட்டதால் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை. அதனால் அவர்கள் மனம் குளிரும் வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வதற்கு அனுமதி அளிக்கிறார்கள். அவர்கள் உம்ராவை நிறைவேற்றி முடித்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறார்கள். எல்லோரும் மக்காவில் இருந்து புறப்படும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை இருந்தது. இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி மக்காவில் இருந்து மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு மதீனாவை நோக்கி புறப்பட்டு செல்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது. இதிலே பல விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஹஜ் செய்யக்கூடியவர்கள் இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.